நம்ம சேமியா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு இதெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகா, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். இன்னைக்கு நம்ம இந்த சேமியா தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நல்லா வதங்கணும். இதை அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுருவோம். அப்போ தீ பிடிக்காமல் அப்படியே அதோட தூளே வதங்குவோம். மூடி போட்டுடலாம். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வதக்காமல் விட்டிங்கன்னா தீ பிடிச்சிடும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த பருப்புலாம் கீழே இருக்கும், அதனால கொஞ்சம் தீந்து போன மாதிரி ஆயிடும். மதியானத்துக்கு சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அரிசி ஊற வச்சாச்சு, பருப்பு ஊற வச்சாச்சு. இதுதான் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த செகண்டில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு டம்ளர் தண்ணி வந்து 1 கப்பு. ரெண்டு கப்பு. ரெண்டே 3/4 கப்புக்கு ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட ஊற்றிக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். 4 கப்பு. இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும்.